கடலூர் மாவட்டம் வடலூரில் பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்து பள்ளி மாணவன் மூளைச்சாவு அடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். வணக்கம் பிரேம், இந்த சோக சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, பள்ளியில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது பள்ளி மாணவன் தலையில் பாய்ந்ததில் தற்போது பள்ளி மாணவன் மூளைச்சாவு அடைந்த சோக சம்பவம் கடலூர் அருகே நடைபெற்றிருக்கிறது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர், வயது 15. இவர் வடலூரில் SDC மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 24ஆம் தேதி வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுள்ளார். பள்ளி முடிந்து மாலை பள்ளி திடலில் விளையாட்டு பயிற்சி என்பது நடைபெறுகிறது. இதில் கிஷோர் வட்டி எறியும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் அருகே மறுமுனையில் ஈட்டி எறிதல் பயிற்சியும் நடைபெற்றிருக்கிறது. மற்றொரு மாணவன் ஈட்டி எறிந்த போது எதிர்பார்த்த விதமாக கிஷோரின் தலையில் பாய்ந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் அப்போது பள்ளி பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே தனியார் மருத்துவமனை, பாண்டிச்சேரியில் உள்ள மகாத்மா தனியார் பள்ளி மருத்துவமனை சேர்க்கப்பட்டனர். அப்போது தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருந்தது. பெற்றோர்களுக்கு எந்தவித தகவலும் கொடுக்கப்படவில்லை. அதன் பின்னர் பெற்றோர்கள் தகவல் அளித்த மாணவரின் நிலை என்பது சீரியஸாக காணப்பட்ட நிலையில் உடனடியாக விழுப்புரம் முள்ளியம்பாக்கம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அரசு மருத்துவமனையில் இன்று சிகிச்சை பெற்று வந்த மாணவன் கிஷோருக்கு தற்போது மூளைச்சாவு அடைந்த சம்பவத்தை தற்போது மருத்துவர்கள் பெற்றோரிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையை கண்டு பெற்றோர்கள் தற்போது அவரது தாயார் விஷமருந்து தற்கொலைக்கு செல்லும் முயற்சியும் நடந்திருக்கிறது. தற்போது காவல்துறை விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 4 நாட்களாக போலீசார் எந்தவித விசாரணையும் நடத்தப்படாத காரணத்தினாலே தற்போது பள்ளி மாணவன் தாய் என்பது தற்கொலையை தூண்டிருப்பதாக தற்போது தெரிய வருகிறது. ஒரு பள்ளி சிறிய அளவிலான பள்ளியில் வட்டி எறிதலுக்கான மைதானம் இல்லாத நிலையில் ஈட்டி போன்ற மைதானம் இல்லாத நிலையிலேயே இதுபோல சம்பவம் அரங்கேற்பதாக தற்போது பெற்றோர்கள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பள்ளி மாணவனுக்கு ஈட்டி எறிதலில் தலையில் காயப்பட்டு மூளைச்சாவு அடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.